King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்த தவறான முடிவுகளை செவ்வைப்படுத்துவது, எப்படி சீர்படுத்துவது என்கிற தலைப்பிலே தேவ செய்தி. நிறைய காரியங்கள் நம்மளால் சீர்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் சீர்படுத்த முடியும். ஐயோ, நான் தப்பு செய்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், இனி என்னால் சீர்படுத்த முடியுமா? நம்மால் முடியாது, உங்களால் முடியாது, தேவனால் நிச்சயம் முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். அதை கோணலை அவர் சீராக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். சரி, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செவ்வையாக்குகிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி செவ்வையாக்க வேண்டும் என்கிற தலைப்பில் நான் தேவ செய்தி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு டிராயிங் வரையணுன்னு ரொம்ப ஆசை. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, ஒரு அழகான ஒரு குதிரை, ஒரு கருப்பு கலர் அழகான ஒரு குதிரையை வரையணும்னு சொல்லி மனசில் நினச்சி வரைகிறீங்க. ஆனால் அது கழுத மாதிரி கூட இல்லை, சரி? ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது? ஒரு அழகான ஒரு குதிரை. என்ன? ஸோ அதை பார்த்தா கடைசியில் நம்மளை கேட்குது, குழந்தை கேட்குது, அப்பா இது எப்படி இருக்குது? என்னம்மா கழுதை வரைஞ்சிருக்கியா? இல்லைப்பா, குதிரை. என்ன? ஸோ நிறைய நேரம் நாம் நினைக்கிற மாதிரி நம்மளாலேயே வரைய முடியலை. நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யலை, அமையலை. நாம் ரொம்ப அப்படியே குயின் எலிசபெத் மாதிரி நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் அமைஞ்சிடும்னு பார்க்குறோம். அது இல்லை, அமையலை. ஸோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்யலை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்யலை? செவ்வைப்படுத்தலை. அதுதான் காரணம். சிலருடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க கழுதையை வரைகிறான், அது எப்படி இருக்குது? குதிரை மாதிரி இருக்கு. இது என்னப்பா குதிரைம்மா, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன். இல்லை இல்லை, அது கழுதை. கழுதையே நீ வரைகிற கழுதையே எப்படி இருக்குது? குதிரை மாதிரி இருக்குது. சிலர் நினச்சி கூட பார்க்கல, சிங்கப்பூருக்கு வந்தாங்க, ஏதோ கழுதை மேய்க்கலான்னு வந்தாங்க, இன்றைக்கி குதிரையை மேய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன? வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. சிலர் ரொம்ப பெரிய கனவோடு கூட வந்தாங்க, இங்கே நல்லா இல்லை. என்ன? ஏன்னா நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செவ்வைப்படுத்தலை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்யலை? செவ்வைப்படுத்தலை. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை நீ செவ்வைப்படுத்தலைன்னா, நாம் அனுமதிக்கலை. நம்ம என்ன செய்யலை? அனுமதிக்கலை. நம்ம கேட்கலை. என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலை. நம்ம பிள்ளை அந்த டிராயிங் வரையும் பொழுதே கழுதைக்கும் குதிரைக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்பா கிட்ட கேட்டிருந்தால் அப்பா சொல்லியிருப்பார். குதிரைக்கு கழுத்து நீளம், கழுதைக்கு கழுத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். குதிரை முகம் கொஞ்சம் நீளமாக நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், கண்ணு நல்லா இருக்கும். கழுதைக்கு அப்படி இருக்காது. என்ன? குதிரைக்கு வால் ரொம்ப அழகாக இருக்கும், கழுதைக்கு அப்படி இருக்காது. குதிரையினுடைய ஷேப்பு நல்லா இருக்கும், கழுதை அப்படி இல்லை. ஸோ கொஞ்சம் அப்பா என்ன செய்திருப்பார், இல்லாட்டி அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அந்த குழந்தை குதிரையை அழகாக வளர்த்துருக்கும், வரைஞ்சிருக்கும். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை ஏன் சரியாக அமையலைன்னா, அப்பா அம்மா சொன்னதையும் கேட்கலை, பாஸ்டர் சொன்னதையும் கேட்கலை, பைபிள் சொன்னதையும் கேட்கலை. பிரைஸ் எல்லாம் நம்ம மனசாட்சி சொல்லுச்சு, வேண்டாம் இவனை பார்த்தா சரியில்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில உணர்வுகள் சொல்லுச்சு. அதையும் கேட்கலை. அதை மீறி நாம் காரியங்களை செய்தோம். நம்முடைய வாழ்க்கை செவ்வையாக இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது என்ன? நம்ம வாழ்க்கை செவ்வையாக இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் செவ்வையாய் மாற்றணும். ஸோ நம்முடைய வாழ்க்கை நம்ம செவ்வைப்படுத்தணும், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கணும், சுவாமி என் வாழ்க்கை செவ்வையாகணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில்
ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை செவ்வையாக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை செவ்வையாக்குறதுக்கு முன்பாய் நாம செவ்வையாகணும். அல்லேலூயா. நாம சரியானாதான் நம்முடைய வாழ்க்கை சரியாகும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆசைகள் இதையெல்லாம் நாம் சீர்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை சீராகும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யட்டும். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நமக்கு முன்பாய் போகணும். ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாய் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட அந்த பொறுப்பை நாம் கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி போங்க, என் வாழ்க்கைக்கு என்னுடைய காரியங்களுக்கு நீங்கள் அதை தலைமை ஏற்று நடத்துங்க, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கை நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாய் போவார். ஆமேன். நாம் ஆண்டவருக்கு நாம் அந்த உரிமையை கொடுக்கலை அப்படின்னா ஆண்டவர் போக மாட்டார். என்ன? மோசே கதறுகிறார், ஆண்டவரே நீங்கள் போகணும், உங்கள் சமூகம் போகணும். அப்போ ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறாரு, என் சமூகம் என்ன செய்யும்? உனக்கு முன்பாய் போகும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், மன்றாடணும். நான் உனக்கு முன்பாய் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இடத்துல மன்றாடணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாய் நீர் செல்லும். என்ன? என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, இதையெல்லாம் நீங்கள் வதிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடணும். சும்மா போயிடுவாரா? வானத்தையும் பூமியும் உருவாக்கின தெய்வம் என்ன சும்மா போயிடுவாரா? சொல்லுங்க, சும்மா போவாரா? இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விசேஷித்த ஒரு மீட்டிங் நடக்குது, இல்லாட்டா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னும் பொழுது என்ன செய்கிறீங்க? ஒரு ஆள் அனுப்புகிறீங்க. அனுப்பி என்ன செய்கிறோம்? எனக்கு அந்த டோக்கன் எடுத்து வைங்கன்னு சொல்கிறோம். சும்மா வழியில் போகிறவனை கூப்பிட்டு, ஏன்பா எனக்காக அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு டோக்கன் எடுத்து வைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அங்கேருந்து ஜுரோங்கிலேருந்து ஃபோன் பண்ணுவீங்க, சர்ச்சில் இருக்க யாரோ ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, போய் அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வை, நான் வந்துட்டுருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்ன செய்யும்? அந்த மனுஷன் அங்கே போய் அந்த டோக்கனை வாங்கி உங்களுக்காக காத்திருப்பார். ஆமென். ஸோ அதை போல் ஆண்டவர் நமக்கு முன்பாய் போகணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு எப்படி ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னா ஜபம்தான். ஜபம், வேத வாசிப்பு, தேவனுடைய ஆராதனை. நீங்கள் ரெகுலராக ஆண்டவருடைய ஆராதனை வந்து கலந்து பிரசங்கங்களை கேட்டு, ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற பிரசங்கங்கள், அந்த பிரசங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போக அவர் விரும்புவார். அவருக்கு விருப்பப்படணும்ல. ஆமென். விரும்பணுமா விரும்பக்கூடாது? ஆண்டவர் விரும்பணும்ல. நீங்கள் ஜெபித்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சரியில்லை அப்படின்னு தெரியுதா? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே முன்னாடி போங்க, என் வேலை எனக்கு நல்லா இல்லை, என் வேலை ஆசீர்வாதமாக இல்லை. அன்றைக்கி கூட ஒரு தம்பி வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, 2 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு நாளைக்கு 16 வெள்ளி தான் தராங்க, என்ன கடனை கூட இன்னும் அடைக்க முடியலை. ஆண்டவர் அவருக்கு முன்னாடியே ஆண்டவர் போகணும். அவருக்கு ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அன்றைக்கி ஒரு தம்பி வந்தார். சரி, அவர் ஒரு டிரைவர் தான். ஏதோ ஒரு கம்பெனியில் 1400 500 வாங்கிட்டு இருந்தார், கிளாஸ் 4. அவரை வந்து ஒரு அம்மா அழைச்சிட்டு வந்தது. ஸோ அவர் வந்து கேட்டேன், என்ன பிரதர் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் 4க்குரிய வேலை எனக்கு கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அறியாத மனுஷன் முதல் முறையாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு 3 மாதம் தொடர்ந்து வந்தார். ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எத்தனையோ வருஷமாய் அவருக்கு அந்த வழி ஓப்பன் ஆகலை. இங்கே வந்து ஜெபம் பண்ண உடனே அவருக்கு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. சம்பளம் எப்படி தெரியுமா? 3 டைம்ஸ். அவர் என்ன வாங்கிட்டு இருந்தாரோ அதை விட ஏறக்குறைய 3 டைம்ஸ் உள்ள சேலரி. அந்த கம்பெனிக்காரர் அவரை விரும்பி, நீ வா, நீ எனக்கு வேணும்னு சொல்லி 3400 500 அவருக்கு சேலரி போட்டு ஒரு டிரைவருக்கு.
சரியா, கிளாஸ் 4 பெரிய ஒரு வண்டி அவருக்கு போட்டாங்க. அந்த அற்புதம் அந்த மனுஷன் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதே ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்கள் ஆலயத்துக்கு வர்றதுக்கே கிருபை இருந்தால் தான் வர முடியும்னா அவர் சொல்கிறாரு, கிருபை இருந்தால் தான் சார் வர முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்ம ஆட்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர்றது நம்ம பலன்னு நினச்சிருக்கிறோம், நினச்சா வரோம், நினைக்காவிட்டால் வராமல் போகிறோம். அவர் பாருங்க, ஒரு 3 வாரம் 4 வாரம் தான் அந்த மனுஷன் எப்படி ஆண்டவரை பிடிச்சாரோ, எப்படி ஆண்டவரை தேடினாரோ தெரியல. அவருடைய சம்பளம் அவருக்கே புரியல. கடவுள் இங்கே அற்புதம் செய்கிற தெய்வம் இங்கே இருக்கிறார். அவருக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நல்ல உயர்ந்த பதவியில், உயர்ந்த வேலையில், உயர்ந்த ஆசீர்வாதத்தில் வைப்பார். அல்லேலூயா. தேவனால் முடியும், தேவனால் முடியும், முடியாதது இல்லை. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போகணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் எத்தனை ஆலோசனையை கேட்டு, நான் இப்படி வாழணும், இப்படி நான் என்னை மாற்றிக்கொள்ளணும், இப்படி நான் என்னுடைய ஜீவியத்தை நடத்தணும்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் போவார். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என் வாழ்க்கையில கோணலா இருக்கு, எனக்கு முன்னாடி போய் என் கோணலை செவ்வையாக்குன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கண்ணீருக்கா பஞ்சம் நமக்கு? கண்ணீருக்கா பஞ்சம்? எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ அவமானப்படுறோம், வேலையில் எவ்வளோ துன்பப்படுறோம், நம்மளை எவ்வளோ டார்ச்சரான வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க. கண்ணீருக்கா பஞ்சம்? நைட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கஷ்டப்படுறேன், பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்படுறேன், டியூஷன் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறேன், சொத்து அடமானத்தில் வச்சேன், நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கு, என்னால் வாழ முடியலையேன்னு சொல்லி 2 கரத்தையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீர் வடித்து அவர் முன்னாடி போவார். ஆமேன். போய் உங்கள் வாழ்க்கையை செவ்வையாக்குவார். ஆலயத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு வேதனையோடு நம்ம ஜெபித்தா உண்மையாகவே தேவன் நமக்கு முன்பாய் போவார். அல்லேலூயா. கண்ணீர் தான். ஆலோசனை கேட்டு ஜெபிக்கணும். எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற போறார். இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் தயவு செய்து கண்ணீர் வடிக்க வாங்க. உங்க வாழ்க்கை கோணலா இருக்கிற உங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் செவ்வையாய் மாறும்படி வாங்க. அல்லேலூயா. இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஜெபந்தான், கண்ணீர் தான், உபவாசம்தான். அதனால தான் உங்களை திரும்ப 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 சொல்றேன். ஒவ்வொரு சர்வீஸ்லையும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன். எப்படியாகிலும் உங்கள் கோணல் சரியாயிடக்கூடாதா? ஆமேன். எப்படியாகிலும் ஆண்டவர் மனம் இறங்கி உனக்கு முன்பாய் போய் அந்த பூட்டப்பட்ட கதவை அவர் திறக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஏக்கம். அதற்காக தான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை இந்த ஆலயத்தில் நடந்து ஜெபம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க ஜனங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாய் மாறணும். அல்லேலூயா. உங்களை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கா இல்லையா? உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பாரம் இருந்தால் இதை நான் சொன்னதை செய்யுங்க. வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஆலோசனை கேளுங்க. முழங்காலில் நின்று, உங்க காலில் பலன் இருக்குமானால் முழங்காலில் நின்று கையை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, அப்பா என் வழியை செவ்வையாக்குன்னு சொன்னா ஏன் செவ்வையாக்க மாட்டார்? செவ்வையாக்குவாரா, ஆக்க மாட்டாரா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 118 வசனம் 32. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமேன். அழகா சொல்றாரு பாருங்க. தேவனே நம்முடைய வழி என்ன செய்வாரு? செவ்வையாக்குவார். இந்த தேவனே நம்முடைய வழியை செவ்வையாக்கணும் அப்படின்னா நம்ம தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வழி, இப்போ நீங்க ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கமும் ஒரு பெரிய ஒரு பள்ளம், இந்த பக்கமும் ஒரு பெரிய பள்ளம், நடுவில் மட்டும் ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு பாதை போயிட்டுருக்கு. திடீர்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய கற்களாக குவிச்சு வச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து அதுக்கு மேலே போக முடியல. நல்ல கல், நிறைய பெரிய பெரிய கல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பக்கம் போகணும்
அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த கல்லை எடுத்து போடணும். சிலதெல்லாம் ரொம்ப பெரிய கல். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை பலத்தால் இடை கட்டி. சில நேரம் நம்முடைய பாதையில் இருக்கக்கூடிய சில போராட்டங்கள், சில பிசாசுகள், சில சர்ப்பங்கள், சில தேள்கள், இவங்க நம்முடைய பாதையில் இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்டும்படி நாம் ஜெபிக்கணும். என்னை பலப்படுத்தும். வேற யாரும் உங்கள் பாதைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன, நான் உங்கள் பாதையெல்லாம் சரிப்படுத்திட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தான் உங்கள் பாதையை சரிப்படுத்தணும். அதற்கு உங்களுக்கு என்ன தேவை? பலன். என்ன மாதிரி பலன் அப்படின்னா ஞானம் என்கிற ஒரு பலன் தேவை. பிரைஸ் தி லார்ட். என் பாதையில் இருக்கக்கூடிய கற்களை எப்படி தள்ளுவது? ஞானம். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில முற்களை எப்படி எடுப்பது? சொல்லுவாங்கள்ல, அது இந்திய பழமொழி முள்ளு மேலே போட்ட சேலையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா விரிச்சிடலாம். அதை கிழியாமல் எடுக்கணும்னா ரொம்ப பக்குவமாக என்ன செய்வாங்க? அதை எடுப்பாங்க. சிலரெல்லாம் ரெகுலராகவே முள்ளு மேலே தான் தங்களுடைய சேலைகளை, துணிகளை ஊரில் என்ன செய்வாங்க? காய வைப்பாங்க. ஏன்னா அந்த வேலி மேலே அப்படியே போட்டுருவாங்க. நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் அவங்க அதை அழகாக எடுப்பாங்க. ஸோ அந்த ஞானத்தை தேவன் உனக்கு தரணும். உனக்கு தைரியத்தை தேவன் தரணும். சொல்லுங்கள், என்ன தரணும்? தைரியம். தைரியம் இல்லாமல் உன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்தவே முடியாது. தைரியம் வேணும். உனக்கு நல்ல நம்பிக்கை வேணும். போராடுகிற இருதயம் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? போராடுற இருதயம் வேணும். போராட முடியல அப்படின்னா அப்படியே உட்காந்துட வேண்டியது அங்கேயே. அந்த பக்கம் அந்த கரையில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அங்கே நிறைய பாம்பு போயிட்டு இருக்கு. பாம்பு போயிட்டு இருக்குன்னு சொல்லி திரும்பி போவியா? போகக்கூடாது. பாம்பு தலையை மிதிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. சில எதிரான வல்லமைகள் வருது, பார்த்துட்டு பயந்துட்டு இருப்போமா? இல்லை. we need to go forward. அதற்கு ஞானம் வேணும், நம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். போராடணும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போராடணும். அல்லேலூயா. அப்பதான் வழி செவ்வையாகும். போராடணும். நிறைய பேர் வாழ்க்கையில போராடுவதில்லை. எனக்கு ஈஸியா கிடைக்கணும். ஈஸியா எதுவும் கிடைக்காது. ஈஸியா எதுவும் கிடைக்காது. சுவாசம், இந்த காற்று மட்டும்தான் ஈஸியா கிடைக்கும். ஆமென். எதுவுமே ஈஸியா கிடைக்காது. அதுவும் என்னைக்கு நம்ம தலையிலையோ கழுத்துலையோ மீட்டர் போட்டு வைக்கிறோன்னு தெரியல. மூக்குக்கு காற்று போகிறதுக்கு காற்றுலாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நீ ஒரு நாளைக்கு உனக்கு $5 காற்றுக்கு நீ காசு கொடு. தெரியல, என்னைக்கு மூக்கில் போட்டு அதை லாக் பண்ணி விட்டுறானோ தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பரவாயில்ல, காற்றை ஏராளமாக கொடுத்துருக்குறது. இல்லாட்டி ஃப்ளைட்டில் சில நேரத்தில் போகும்போது ஆக்சிஜன் ட்ராப் ஆகிடுதுன்னு சொல்லி அதை தூக்கி முகத்தில். யாராவது அப்படி அனுபவம் இருக்கா? ஃப்ளைட்டில் போகும்போது அப்படி ஆச்சா யாருக்காவது? நல்ல வேலை ஆகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நமக்கு தைரியம் வேணும், ஞானம் வேணும். சொல்லுங்க, எனக்கு ஞானம் வேணும், எனக்கு தைரியம் வேணும், எனக்கு நம்பிக்கை வேணும், போராடுகிற ஆவி வேணும். அதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர். போராடணும். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவனே உன்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் நீ போகக்கூடாது. உன்னை பார்த்து அவன் போயிடணும். இவனை அனுப்ப முடியாது போல இருக்கப்பா. என்ன அட்டை மாதிரி ஒட்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் பிட்டுங்க பார்ப்பான், அசைச்சு பார்ப்பான், கேவலமாக பேசி பார்ப்பான். எங்களுக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிறது விசுவாசம். அல்லேலூயா. நாள் வரை நாங்கள் போராடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடணும். சில மனைவிமார் புருஷங்கிட்ட போராடிட்டு கிடக்காங்க. போராடுங்க. ஒரு நாள் அவர் சரண்டர் ஆவார். ஆமேன். ஒரு நாள் அவர் நீதான் என்னது மனைவியை கண்கண்ட தெய்வம், அப்படியே அவர் வருவார். என்ன இல்லாட்டா கணவனே கண்கண்ட தெய்வம். போராடணும். சொல்லுங்க, வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சி சொல்லுங்க, இப்படி சொங்கியெல்லாம் இருக்கக்கூடாது, போராடணும். ஆமேன். அதை சொல்லிடாதீங்கய்யா, அவர் கோவப்படுற போறாரு. என்ன நல்லா போராடணும் வாழ்க்கையில். நடக்க முடியலை. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு நான் மறக்க மாட்டேன், ஒரு தம்பி, இப்போ அந்த தம்பி நம்ம சர்ச்சில் இருக்கானா இல்லையான்னு தெரியல, நைட்டு 12 மணிக்கு அடித்தான். அடித்து 12 மணியோ 1 மணியோ தெரியல. ஸோ அடித்து எடுத்தேன். பாஸ்டர், நான் கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளம் வைடா போனேன். அதுக்கப்புறம் நீ நாளைக்கு வந்து அப்படி சொல்லலை, அப்படி மனசில் இருந்துச்சு. என் நைட்டில் தூங்குறவனை எழுப்பி நான் கடந்து வந்த பாதை மேடு பள்ளம், கரடு முரடோ மேடு பள்ளமோ தெரியல. அதுக்கு அடுத்த என்னை வந்து பாருன்னு. சரி, நானும் நினச்சேன், பாவம் ஒரு 40 வயசு இருக்கும் போல இருக்கு. கல்யாணம், மனைவி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா 24 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் கல்யாணமே ஆகலை. அடப்பாங்க, இன்னும் கரடு முரடு நீ பார்க்கவே இல்லையே.
24 வயசுல நான் கடந்து வந்த பாதை கரடு முறை. இனிமேல் இந்த நைட்டில் ஃபோன் அடித்து இந்த பாட்டு வரியெல்லாம் சொல்கிறத தயவுசெய்து விட்டுடு. அப்படி போராடணும். அலேலூயா. கரடு முரடா இருந்தா என்ன, கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அலேலூயா. போராடுகிற ஆவி நமக்கு தேவை. நாங்களாம் போராடி தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஆமேன். போராடி தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம். கண்ணீர் தான், அழுதுட்டே போராடுவோம். ஆமேன். அழுதுட்டே கதறிட்டே வேலையை செய்வோம். பயத்தோடு தான், பயம்தான். ஆனாலும் மனசுல ஒரு தைரியம், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். நிந்தை அவமானம் தான், அதற்கு மத்தியில போராடுவோம். போராடணும். தாவீது போராடல? 7 வருஷம் போராடினாரே. என்ன போராடி தான் நம்ம முன்னுக்கு வரணும். 7 வருஷமா, நிறைய வருஷம். என்ன போராடி தான் நம்ம முன்னுக்கு வரணும். இன்றைக்கு நிறைய பேர் போராட பயப்படுறீங்க. வாழ்க்கையே போராடுவதற்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடி தான் ஜெயிக்கணும். மல்யுத்த வீரன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஆப்பனண்ட்டாக வந்திருக்கிற அவனுக்கு சுவாமி MC அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடணும், கை வரக்கூடாது, கால் வரக்கூடாது. இல்லை, அவன் மூக்கிலேயே குத்துவான். உன் மூக்கில் ரத்தமாக ஊற்றும். அதை தொடச்சிட்டு போராடி அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க அடிக்கிற அடியெல்லாம் நீர் வாங்கி கொள்ளும். அவர் சிலுவையில் வாங்கினது போதும். ஹலோ, ஆமேன். சரியா? நீங்க வாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க வாங்கி, அவர் இனிமே வாங்க மாட்டார், நீ தான் வாங்கணும். பிரைஸ் சொல்லுங்க, யார் தான் வாங்கணும்? போராடணும். உன் வழி செவ்வையாகணும்னா நீ தான் போராடி, ஜெபத்துல போராடி, உபவாசத்துல போராடி, இரவெல்லாம் ஜெபம் பண்ணி போராடி, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க வழி திறந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் போராடுங்க, இந்த வருஷம் வழி திறக்கும். இந்த வருஷம் போராடுங்க, வாழ்நாள் எல்லாம் வழி ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வந்தா நீங்க பயந்துடக்கூடாது. என்ன ஆயத்தம் ஆயிடணும், போராடு. ரைசலா. சில ஆட்கள் இருப்பாங்க, நான் சண்டைக்கே போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். அது மாதிரிதான் நாங்க எங்கேயும் போராட்டத்துக்கெல்லாம் போக மாட்டோம். நீ வந்துட்டீன்னா நாங்க விட மாட்டோம். பிசாசை பார்த்தியா? பிசாசு ஒழுங்கா போயிடு. என்ன, நான் உங்களை சொல்லலம்மா, பிசாசு சொன்னேன். நீங்க உடனே பாஸ்டர் என்ன பார்த்தியே பிசாசு என்ன, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. எங்க வாழ்க்கையில நீ தலையிட்டு அதுக்கப்புறம் நீயா நானாதான். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு போராடுகிற ஆவி வேணும்? ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்க. போராட்டம் இருக்கும். ஒவ்வொரு உயர்வுக்கும் முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, அல்லேலூயா. சங்கீதம் 27:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிய நிமித்தம் செவ்வையான பாதையில என்னை நடத்தும். யார் நிமித்தமா எடுத்தீங்களா? கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில என்னை நடத்தும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எதிராளிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா, அவன் இருக்கிறதுனால தான் இப்ப சர்ச்சைக்கே வந்திருக்கிற. ஹலோ, ஹலோ, பிரைஸ் எல்லாம். உன் வேலை இடத்துல ஒரு எதிராளி இருக்கிறதுனால தான் நீ நைட்டு போய் ஜெபம் பண்ற. காலையில எழுந்து, ஆண்டவரே, அவன் எதிராளி நிக்கிறான்ப்பா, ஐயோ என்ன கொடுமைப்படுத்துறான். எதிராளிகளுக்காக நல்லது. ஆமேன். எதிராளிகள் இருந்தாதான் நீ செவ்வையான பாதையில போவ. பிரைஸ் தி லார்ட். எதிரியே இல்லைன்னா உனக்கு நீயே எதிரி ஆயிடுவ. உன் வாழ்க்கைக்கு நீயே எதிரி ஆயிடுவ. உனக்கு ஒரு எதிரி இருக்கணும். சொல்லுங்க, ஒரு எதிரி இருக்கணும். அவன் உன்னை எதிரியை இருந்துட்டு உன்னை குத்திட்டே இருந்தாதான் உன் வாழ்க்கை செவ்வைப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேருக்கு எதிரி இல்லாததுனால தங்க வாழ்க்கையை தாங்களே சீரடிச்சிடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு பாதையில் போனால் அந்த இரவு நேரத்தில் பாம்போ ஏதோ அந்த பக்கம் போகும் அப்படின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக போகிறீங்க. என்ன, எவ்வளோ ஜாக்கிரதையாக போகிறீங்க. சில டேர்னிங்லலாம் கவர்மெண்ட் போர்டு போட்டிருக்காங்க, எச்சரிக்கை, இந்த இடத்துல ஸ்பீடர் ரெடியூஸ் பண்ணு. என்ன, ஸோ நம்ம எதிரி யார்? வண்டி ஓட்டும் போது கேமரா. ஹலோ, அந்த ஸ்பீட் கேமரா இருக்கு பாருங்க, எதிரி தானே நமக்கு. அது இருந்து நீ வேகமாக பண்ண டப்புன்னு எடுத்து உனக்கு கவர்மெண்ட்டு காமிச்சிடுது, உனக்கு ஃபைன் இல்லாட்டா டிமெரிட் பாயிண்ட்டு. ஸோ அதனால் எவ்வளோ எவ்வளோ பக்குவமாக ஓட்டுற அந்த நேரம். அந்த கேமரா இல்லைன்னா அவன் ஃபோன் ஒரு கையில் வேற என்னமோ ஸ்டேரிங் விட்டுறான், 2 கையில் என்னென்னமோ பண்ணுறான். அந்த வெள்ளை கலர் அந்த பைக்கில் அப்படி அந்த ஆரன்ஸ் அந்த அது போனால் அப்படியே டக்குன்னு பிரேக் அழுத்தி அப்படியே சீட்டு பெல்ட் எல்லாம் போட்டு அப்படியே சின்ன குழந்தை, இந்த குழந்தைக்கும் என்னது பால் குடிக்க தெரியுமா, அப்படி அந்த மாதிரி அவ்வளோ அழகா
அவனை பார்த்து வர சல்யூட் அடிக்கிறான். அவனை கேட்டானா அவன்? நமக்கு எதிரிகள் அவசியம். அல்லேலூயா. எதிரி பாஸ்டர், எனக்கு எதிரி அங்கேயுமே இல்லை, என் வீட்டில் தான். அதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் சத்துரு யாரு? உன் வீட்டாரே உன் சத்துரு. உன் வீட்டில் சத்துரு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமீன் வரமாட்டிருக்கேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உன்னை செவ்வையான பாதையில் நடத்த போறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை செவ்வையாயிடும், நம்முடைய பரிசுத்தம் செவ்வையாயிடும். ஆமீன். அல்லேலூயா. பாருங்க, வீட்டிலே எதிரி இருக்கிற ஆட்களை பாருங்க, ரொம்ப ஜெபத்தில் இருப்பான். அந்த வீட்டுக்காரர் முடி அப்பப்போ பிடிக்கிறாருன்னு வைங்களேன், அந்த அம்மா இது ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் அப்பா 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 அப்பா, அந்த ஆளே ஒரு நாள் பயந்துருவார், இந்த அம்மா இனிமேல் டச் பண்ணக்கூடாது. அப்படிதான் ஓங்கி ஏதாவது அடிக்கிற மாதிரி கை வந்திருக்கும், சுளிக்கிருக்கும், அதை காட்டிக்காமல் அப்படியே மன்னிக்கிற மாதிரி அப்படி ஓகே அப்படி போயிட்டு அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு கையே வராது. இந்த அம்மா பரவாயில்ல ஜபத்தை கேட்டுட்டார். ஆமாம், ஜபத்தை கேட்டு இழுத்துருச்சு கை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லுவார், ஏம்மா ஏதாவது ப்ரேயர் ஆயில் இருக்கா, கொஞ்சம் இங்கே அழுத்தி தர முடியுமா? என்னங்காச்சு? இல்லை, வேலையில் ஏதோ எடுத்தேனா. அல்லேலூயா. எதிராளிகள் நிமித்தமாய் தேவன் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அந்த கரெக்ட் பாதைக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், எதிராளியெல்லாம் மறைஞ்சிடுவான், இருக்கவே மாட்டான். யார் எதிராக இருந்தாலும் அவனே உனக்கு நண்பனாக மாறிடுவான். யார் உனக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அவனே உனக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். கர்த்தர் உன்னை செவ்வையான பாதைக்கு கொண்டு வர மாதிரி சில எதிராளிகளை உருவாக்குவார். யோசேப்புக்கு திடீர்னு அண்ணன் தம்பி எதிராளி. எங்கே போனவன்? எகிப்துக்கு போகணும். பாஸ்போர்ட் இல்லாமல் எகிப்துக்கு போகிறதுக்கு அண்ணன் தம்பி வழி காட்டுறானுங்க. எதிராளி விற்று பணத்தை வாங்கி அடிமையாக்கிட்டானுங்க. போர்த்திபார் வீட்டில் இன்னொரு எதிராளி சிறைச்சாலைக்கு கொண்டு வராங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ எப்பவுமே எதிராளிகள் எழும்புவது உன் பாதையை செவ்வைப்படுத்த ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தணும். படுத்துவாரா? நிச்சயம் படுத்துவார். செவ்வையாய் மாறும், இன்னைக்கே மாறும். அப்படியே எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போமா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கோணலாக்கி விடுகிறோம். தவறான முடிவுகள், நண்பர்களுடைய ஆலோசனைகள், தெய்வ பயமின்மை, ஆம், சிங்காரமாய் இருக்க வேண்டிய வாழ்க்கையை சாம்பலாய் கண்ணீராய் மாற்றி விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செவ்வைப்படுத்துவேன், நான் உன்னுடைய பாதையை சீராக்குவேன். அவர் செவ்வைப்படுத்துகிற தெய்வம், அழகுபடுத்துகிற தெய்வம். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜெபம் பண்ணுவோம், நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நல்ல பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறதே. ஐயோ, என் குடும்பம் இப்படி பண நெருக்கடியில், வியாதியில் சிக்கி ஆசீர்வாதங்களை இழந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறதே. என்னுடைய தொழில் ஆண்டவரே முன்னேற்றம் இல்லாமல் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறதே என்று கலங்கி செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, தடைகளை எல்லாம் நான் அகற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே என் அன்பு தகப்பனே. இன்றைக்கும் என் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும், என் வாழ்க்கையை அலங்காரமாக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று மன்றாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். அவர்களால் முடியாது, அவர்கள் பலவீனப்பட்டு போயிட்டாங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பு தெய்வத்தினுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும்படி செபிக்கிறேன். அந்த பாவ கட்டுகள், சாப கட்டுகள், ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு இன்றையிலிருந்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாறும்படி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
நீர் செவ்வைப்படுத்துகிற தெய்வம் அப்பா, சீர்படுத்துகிற தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி. என் அன்பு ஜனங்களை நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.